அவர் வந்து எழுதி கொடுத்ததை வந்து கண்ண மூடித்தனமா படிக்கிறாரு. அது வந்து இப்போ யார் வேணா எழுதி கொடுக்கலாம். அதை ஒரு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டான்னு பார்த்துட்டு சார் வந்து நீங்க வந்து கேம்பெயின் பண்ணணும். ஒரு கேம்பெயின்ல வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான போயட்டை எழுதினதோட பேரு வந்து ஒரு ஆர்த்தர் பேர் சொல்லிருப்பாரு. அது தப்பான ஒரு பேர். சரி, நினைவாற்றல் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சீமான் அவர்கள் வந்து பேச்சு திறமையால் வந்து இன்னைக்கு கட்சியை வளர்த்திருக்கிறாரு. அது மாதிரிதான் அண்ணாதுரை அவர்களும் பேச்சு திறமையால் வளர்த்தாங்க. சோ நம்ம இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சுட்டு அந்த குறிப்பிலேயே திருக்குறளை தப்பா சொல்றவங்க, அந்த குறிப்பிலேயே சுதந்திர தினத்தை தப்பா சொல்ற அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சோ ஒரு குறிப்பு எழுதி கொடுக்கும் கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து சில நேரங்களில் தவறு செய்வதே அவங்க ஃப்ளோல பேசக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா எல்லாமே இப்போ நம்ம என்ன கரெக்டான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி பேசுறது அது டைம் சிறு இல்ல. சிறு இவ்வளவு குறை சொல்றாரு சார். சிறு சிறு தவறுகள் நடப்பது வந்து இயற்கையான விஷயம். நீங்க விஜேவா ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சில குறிப்புகளை நீங்க வந்து வெப்சைட்ல இருந்து எடுக்கிறீங்க, சில யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா அது அவங்களோட சொந்த கருத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க. சோ நம்ம வந்து அது சரியாங்கிறத வந்து நம்ம இன்னொரு இடத்துல போய் நம்ம ரிசர்ச் Cross பண்ணிட்டு check. நம்ம வந்து பண்ண மாட்டோம். சோ நம்ம வந்து அந்த தேவையான குறிப்புகளை வந்து நம்ம பேசுவோம். அது நம்பிக்கையின் அடிப்படையில உள்ள விஷயம்.